நட்புறவு தொடருதுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸில் யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்கேருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்கள் ஆமோதிப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டில் இப்பவும் இருக்கீங்க. டீலிமிட்டேஷன் இருக்கிறதுல டீலிமிட்டேஷனில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸை நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில் நாங்கள் நிச்சயமாக அதை தான் நாங்கள் கேட்டு வாங்குவோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபியோடைய ஒரு நட்புறவோட இருக்க மறைமுகமாக ஒரு நட்புறவு தொடருதுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸில் யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்கேருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்கள் ஆமோதிப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டில் இப்பவும் இருக்கீங்க. டீலிமிட்டேஷன் இருக்கிறதுல டீலிமிட்டேஷனில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸை நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில் நாங்கள் நிச்சயமாக அதை தான் நாங்கள் கேட்டு வாங்குவோம். திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அப்போது பேசியவர், யாருமே எதிரி நண்பர்கள் அரசியலில் இல்லை என்றும் தமிழகத்திற்கு எது நல்லதோ அதை ஆமோதிக்கிறோம் என்றும் பேசியிருந்தார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் நண்பரும் இல்லை என்றும் பேசியிருந்தார். திமுக பாஜகவுடன் மறைமுகமாக நட்பு பாராட்டி வருவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திற்கு இவ்வாறு அவர் பதிலளித்திருக்கிறார். மேலும் தமிழகத்திற்கு எது நல்லதோ அதை ஆமோதிக்கிறோம் என்றும் அவர் பேசியிருந்தார். திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது அவர் அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் நண்பர்களும் இல்லை என்று அவர் பேசியிருந்தார். தமிழகத்திற்கு எது நல்லதோ அதை ஆமோதிக்கிறோம் என்றும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருந்தார். திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். திமுக பாஜகவுடன் மறைமுகமாக நட்பு பாராட்டி வருவதாக எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு கனிமொழி சோமு பதிலளித்திருக்கிறார். அப்போது அவர் அரசியலில் யாரும் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லை என்று பேசியிருந்தார். தமிழகத்திற்கு எது நல்லதோ அதை ஆமோதிப்பதாகவும் கனிமொழி சோமு செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார். பாஜக திமுக இடையே கூட்டணி குறித்த முன்னாள் எம்பி கனிமொழி சோமு பேச்சுக்கு மாணிக்கம் தாகூர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் பதிலளித்திருக்கிறார். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்று கனிமொழி சோமு செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார். இதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் பதிலளித்திருக்கிறார். கனிமொழி சோமுவின் கருத்துக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் நண்பர்களும் இல்லை என்றும் தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ அதை ஆமோதிக்கிறேன் என்றும் திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார். இதற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக திமுக இடையே கூட்டணியா என்ற விமர்சனம் குறித்த முன்னாள் எம்பி கனிமொழி சோமு பேச்சுக்கு மாணிக்கம் தாகூர் பதிலளித்திருக்கிறார்.